Hey guys, welcome to Way to Trade Tamil. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பரா ரீட் பண்ணிட்டு வந்துருங்க. நமது சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. We are not a SEBI registered investment advisor. First of all, நிஃப்டியோட ஓப்பனாக பார்க்குறோம் 24,916.55 அப்படின்றது நம்மளோட ப்ரீ மார்க்கெட் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் ப்ரைஸும் கூட ஓகேங்களா. ஸோ அப்படின்னும் போது ஓப்பனிங் ஏடிஎம்மாக 24,900 வந்து நம்ம ஏடிஎம் வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி லோட் பண்ணுவோம். ஸோ அதில் நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் என்ன அப்படின்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்ற இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இண்டிகேட்டரை நம்மளோட தமிழ் ட்ரேடிங் கம்யூனிட்டிக்காக நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். ஸோ அதை எப்படி நம்மளோட சார்ட்டில் கொண்டு வருது அப்படின்றது நான் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ ஓகே, ரெண்டு பக்கம் வந்து லோட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக அபோதி லெவலில் வந்து ஓப்பன் ஆகிறோம் ஓகேங்களா. ஸோ கால் ஆப்ஷனோ ஆர் புட் ஆப்ஷனோ அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை கூட சொல்லும், ஆமாங்க எனக்கு கால் ஆப்ஷன் தான் ஹையர்லேருந்து இருக்குது, புட் ஆப்ஷன் வந்து லோவர்லேருந்து ஓப்பன் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிளியர் கட்டாக வந்து சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக லாங் போர்ஷன் தான் எடுப்போம், ஷார்ட் போர்ஷன் எடுக்க மாட்டோம். ஸோ இஃப் யூ அக்ரெசிவ் பிளேயர் டு கட் ட்ரேட் இமீடியட்லி ஓகேங்களா, அப்படியே வந்து நம்ம அந்த லைன்லேயே என்ட்ரி போட வேண்டியதான். ஸோ கீழே வந்து 20 பாயிண்ட்ஸ் எஸ்எல். ஸோ அது வந்து நம்ம மேக்ஸிமம் எஸ்எல் வந்து 20 பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்போம் ஓகேங்களா. ஓகே, ஸோ டிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட்ஸ் வந்து ஸோ மினிமம் டிபியை நம்ம வந்து எதிர்பார்ப்போம். ஸோ மினிமம் 30 பாயிண்ட்ஸ் அப்படின்னும் போது நமக்கு 1:1.5 வந்து நமக்கு ரிவார்டாக கிடைக்கும். ஸோ ஹிட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு எஸ்எல் அடிச்சுட்டு இந்த ரெட்டா போய் டிபி வந்து ஹிட் பண்ணுறோம். ஸோ அப்படின்னும் போது இந்த இடத்துல நமக்கு பார்ஷியலை எடுத்துகிட்டு நம்ம ட்ரைல் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் அ பேசிக் ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் நமக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றவன் அவனோட பிரேக் இவனை சஸ்டெயின் பண்ணலை, ரெசிஸ்டன்ட் தான் அடிக்கிறான் ஓகேங்களா. ஸோ இவன் ரெசிஸ்டன்ட் அடிக்கிறான், பட் இவன் லூஸ் பண்ணி நிற்கிறான். ஸோ அப்படின்னும் போது இந்த பக்கம் கரைச்சி மேனிபுலேட் பண்ணி மேலே ஏற்றுறான் அப்படின்றது அனாலிசிஸ் ஓகேங்களா, அதுதான் ரியாலிட்டி ஓகேங்களா. ஸோ அப்படின்னும் போது ஃபர்தராக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லோவரில் இருக்கும்போது என்ட்ரி போடலாம். ஸோ அதுக்கு கீழே ஏன் வந்தோம் அப்படின்றது நமக்கான ரீசன் வந்து தெரியும். ஸோ நம்மளோட க்ரூஷியல் என்ட்ரி அப்படின்றது 58.25 அப்படின்ற லெவலில் வந்து நம்ம அனதர் கான்செப்டில் கால் ஆப்ஷன் என்ட்ரி எடுப்போம். ஒன்று பேசிக் லெவல் அப்படின்ற போது பிரேக் இவனில் வந்து எடுப்போம். ஸோ இல்லை நான் க்ரூஷியல்னால் ஷார்ப்பாக வந்து நான் என்ட்ரி எடுக்க போகிறேன், ஸ்னைப்பர் மாதிரி ஓகேங்களா, ரொம்ப ஸ்னைப்பர் என்ட்ரி வந்து நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா 58.25 அப்படின்ற லெவலில் நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம் ஓகேங்களா. ஸோ எஸ்எல் அப்படின்னா அதுக்கு கீழே 5 பாயிண்ட், இல்லை அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து 10 பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி வந்து எஸ்எல் வைப்போம் ஓகேங்களா. ஸோ டிபி அப்படின்றது அது 30 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நமக்கு 40 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக கொடுக்குறோம் ஓகேங்களா. ஸோ ஓகே, நமக்கு வேணுன்ற அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து ட்ரைல் பண்ண போகிறோம். ஸோ இந்த கான்செப்டில் ஓகே முடிஞ்சா அப்படின்னா முடிஞ்சு. ஸோ என்ன ப்ரோ முடிஞ்சதுக்கப்புறம் கதை சொல்கிறீங்களா அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலி இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் நம்மளோட ஆக்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப கம்மி ஆக்டிவிட்டி. ஸோ அரௌண்ட் 9:56க்கு 24,950 கால் அட் 57.1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவலில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த 950 அந்த லெவல் என்ன பண்ணோம் அப்படின்றத நீங்களே பார்க்கலாம். நமக்கு 24,950 அப்படின்றது கால் ஆப்ஷன் வந்து நான் லோட் பண்ணுறேன். ஸோ நமக்கு பிரேக் இன் பாயிண்ட் வந்து வராது ஓகேங்களா. ஸோ டைம் வந்து நம்ம வந்து 12:13 அதுக்கு வந்து வந்துடும். ஸோ அப்படின்னும்போது அந்த லெவல் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ட்ரி கொடுக்குறேன். 5 பாயிண்ட் எஸ்எல் கொடுக்குறீங்க ஓகேங்களா. ஸோ 5 பாயிண்ட் எஸ்எல் கொடுத்து 30 பாயிண்ட்ஸ் நீங்கள் டிபி பார்த்தீங்கன்னா முடிஞ்சு 20-30 பாயிண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக கிடைக்கும் ஓகேங்களா.
ஓகே. ஸோ அடுத்து நீங்கள் ஃபர்தராக பார்க்கும்போது இந்த இடத்துல நீங்கள் அடுத்த என்ட்ரி எடுத்துருக்கலாம், அடுத்த என்ட்ரி இங்கே எடுக்கலாம். ஸோ நீங்கள் எவ்ரி ஸ்ட்ரைக்குக்குமே உங்களால் என்ட்ரி வந்து எடுக்க முடியும் ஆஸ் பர் அவர் அட்வான்ஸ் ப்ரீமியம் அனாலிசிஸ். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த லெவலில் தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ அந்த லெவலில் நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ரிஸ்க் வந்து எங்கே எடுக்கணும் அப்படின்றது விஷயம். ஓகேங்களா? ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறது கிடையாது. ஸோ நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒய் ஐ டோல்ட் 57.10 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் முக்கியம். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்க தான் எடுக்கணும். ஈவன் 15 பாயிண்ட் அப்படின்னா நமக்கு ஷார்ப்பாக கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும்போது ஒரு என்ட்ரி ஏன் எடுக்கிறேன், ஸோ ஓகே அப்போ 5 பாயிண்ட் எஸ்எல் அப்படின்னா 5 பாயிண்ட் எஸ்எல் என்னோடய ரூல்ஸ் நான் கொடுத்துட்டு போய்டும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஆஃப்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஆஃப்டர் ரிசல்ட் ஸோ இந்த மாதிரி வந்து முடித்தாங்க. ஸோ 57 அப்படின்றது அரௌண்ட் வந்து நமக்கு 170 வரைக்கும் ஹை வந்து மேட் பண்ணியிருக்கோம். ஸோ 5 பாயிண்ட் எஸ்எல் வச்சுட்டு நீங்கள் அரௌண்ட் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட 1:10 ரிவார்ட் ரிஸ்க் ரேஷியோ நம்ம வந்து ஜெயி போயிடலாம். ஸோ அது மட்டும் இல்லை, நம்மளோட கான்செப்டில் ஸோ என்னோட மேக்ஸ் டிபி இன் ஸ்பாட் ஷாட் 25,100 அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஹை மேடட் 25,096 அப்படின்றது ஹை வந்து மேட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் எடுக்க போகிற என்ட்ரி எல்லாம் வந்து லாங் என்ட்ரி மட்டும்தான். அண்ட் ஆல்சோ ஸ்பாட் சார்ட்லேயும் டேட்டா அனாலிசிஸ் படி லாங் சைடு தான் சொல்கிறோம், ப்ரீமியத்துலேயும் லாங் தான் சொல்கிறோம். ஈவன் நீங்கள் 900 பேஸ் பண்ணி ஐடிஎம் மெத்தட் எடுத்தீங்க அப்படின்னாலும், ஸோ ஐடிஎம் மெத்தடும் என்ன பண்ணோம் அப்படின்னா, அவனோட எல்லோ லைனுக்கு கீழே வந்து க்ரீன் லைனை பஞ்ச் அடிச்சுட்டு அங்கேருந்து எல்லோ லைனை சஸ்டெயின் பண்ணி அடுத்தடுத்த டிபியை பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் கொடுத்து போகணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அக்ரெசிவாக வந்து ஒரு என்ட்ரி எடுத்திருக்கீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு எஸ்எல் வந்து கிடச்சிருக்கும் ஆஸ் பர் ஐடிஎம் மெத்தட். ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா அவன் மேக்ஸிமம் கொண்டு போனது 29 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கொண்டு போனோம். ஸோ ஆஃப்டர் பிரேக் அவுட் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அடுத்த டிபி 50 பாயிண்ட்ஸ் வந்து ஹிட்டு. இந்த கான்செப்டில் ஆக்சுவலி திஸ் ஒன் இஸ் டிஃப்ரெண்ட் செட்டப். ஓகேங்களா? ஸோ 2 செட்டப்பும் வந்து மிங்கிள் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த என்ட்ரி நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு எஸ்எல் அடிச்சு ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வி கேன் ரீஎன்டர். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ரீஎன்ட்ரி எடுப்போம். ஸோ இந்த இடத்துல 20 பாயிண்ட் எஸ்எல் வந்து கொடுப்போம் பிரேக் அவுட் ரீட்டர்ஸில். ஸோ 20 பாயிண்ட் எஸ்எல் கொடுக்குறீங்க அப்படின்னா 30 பாயிண்ட்ஸ் அப்படின்றது உங்களோட டிபியாக இருக்கும். ஸோ ஹை மேடட் நமக்கு இந்த இடத்துல 90 பாயிண்ட்ஸ் வந்து டிபி வந்து ஹிட் பண்ணுறோம் அடுத்த க்ரீன் லைன். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஒரு என்ட்ரி ஏன் எடுக்கிறேன் அப்படின்றது தெரியணும். ஸோ அது எப்படி நம்ம ட்ரைல் பண்ணி கேப்சர் பண்ண போகிறேன் அப்படின்றதும் தெரியணும். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் இதை வந்து நீங்கள் ஓனாக கற்றுக்கிட்டு நீங்களே கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து வே டு ட்ரேடில் டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, நம்மளோட கம்யூனிட்டியில் இருக்க இந்த டெலிகிராம் ஐடிக்கும் ஆர் எல்ஸ் இந்த நம்பருக்கும் நீங்கள் கால்